நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஆலய கருத்து காரியம் எடுக்கட்டும், குடும்பத்துக்கு எடுத்த காரியம், உங்களுடைய தொழிலுக்கு எடுத்த காரியத்திலையும் நல்ல சமாதானமாக நல்ல நிலையில் போய் கொண்டிருக்கும் போது உங்களுடைய பராமரிப்பு, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடையதான பழுது பார்க்கும் காரியங்களில் நீங்கள் சரியாக இருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார். நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் யூதாவிலே யோசபாத்தினுடைய ராஜ்யபாரத்தை குறித்ததான விளக்கங்களை பார்க்கிறோம். அவன் ஸ்தானத்திலே அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன முந்தின வாரத்தை இதில் நம்ம பார்க்குறோம். அவங்க அப்பா பேர் வந்து யோராம் அப்படிங்கிறத நம்ம ஆசா தான் அவங்க அப்பா. அந்த ஆசாவுடையதான மகன் தான் இப்போ யோசபாத். இவன் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். ஏன்னா இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இப்போ இஸ்ரவேலுக்கு மேலாக இவன் என்ன செய்கிறான், இவன் அதை அவனுக்கு விரோதமாய் பலப்பட்டான். இந்த வார்த்தையை நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கோங்க. நான் பின்னால் ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொள்வீங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். இவன் இஸ்ரவேலை தாழ்த்தினான். இவன் யூதாவின் அரணான பட்டணங்கள் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாய் ஆசா பிடித்த எப்ராஹிம் பட்டணங்களையும் அதெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் தானியங்களை வைக்கிறார். தானியங்கள்னா அங்கே ஒரு பாளையம், அங்கே ஒரு இராணுவ முகாம் அங்கே வச்சுட்டான். 3ஆம் வசனம் சொல்றது, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். யோசபாத்தோடு இருந்தார். ஏன் யோசபாத்தோடு இருந்தார் அப்படின்னா, 1, அவன் பாகால்களை தேடவில்லை, விக்கிரகத்தை தேடலை. 2, தன் தகப்பனாகிய தாவீது மாதிரி நடந்தான். இப்போ தாவீது மாதிரி நடந்தான்னு அர்த்தம், ஆராதனையும் வழிமுறைகளையும் பண்டிகைகளையும் அவன் அனுசரித்து வந்தான், கற்பனைகளையும் அனுசரித்து வந்தான். 3வது, தேவனை தேடினான். 4வது, இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடக்கலை, கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அதனால ஆகையால் இங்கே வருது பார்த்தீங்களா, கர்த்தரோடு கூட இருந்தான். அவன் தேவனுடைய சமூகத்தை தேடினான். அதனால கர்த்தர் யோசபாத் கையில ராஜ்யம். அப்ப நாமளும் தேவன் நமக்கு கொடுத்த வேலையிலையும் தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தானத்திலையும் நாம் ஸ்திரப்பட வேண்டுமானால் நாம் தேவனை தேட வேண்டும், தேவனுடைய வார்த்தையை தேட வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தை தேட வேண்டும், தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். ஆராதனை வழிமுறை பண்டிகைகளில் தேவனுடைய வார்த்தைகளில் நாம் வளர வேண்டும். அப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்களா, யோசபாத்து காணிக்கை கொண்டு வந்தாங்களா, ஐஸ்வர்யமும் கனமும் அவனுக்கு மிகுதியாக இருந்ததான். அதுக்கப்புறம் 6ஆம் வசனம் சொல்லுது, அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதான். எதற்காக? கர்த்தருடைய வழிகளில் அவன் உற்சாகமாய் செய்தான். இவன் ஏனோதானும் சேர்ந்து இருக்குது. அதாவது ரொம்ப அமைதியாக பின்பற்றவங்களும் இருக்காங்க, சில உற்சாகமாக பின்பற்றவங்களும் இருக்காங்க. இவன் உற்சாகமாக பின்பற்றினா விக்கிரக தோப்புகளெல்லாம் சின்னதும் பெருசுமா இருக்கிறது எல்லாம் தூக்கி என்ன செய்தான், விட்டு அகற்றி போட்டான். இவன் அதாவது எந்த ராஜா தேவனோடு இணைஞ்சிருக்கிறானோ அவன் விக்கிரகத்தை தூக்கி போடுவான். அந்த ராஜாவை முடிஞ்சு அடுத்த ராஜா வந்தோடனே சாலமோன் காலத்தில் உள்ள வந்து புகுந்தான் பாருங்க, ஒரு கூட்டம் புறஜாதிய மனைவிமார்களுடையதான பிள்ளைகள். அவங்களும் ஒரு ராஜாங்கத்தில் கொஞ்சம் பேர் பெற்றவங்களாகவும் கொஞ்சம் செல்வாக்குள்ளவங்களாக இருந்தப்படினா அவங்க தான் திரும்ப அந்த விக்கிரக ஆராதனை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது. காரணம் தான். அதான் சாலமோன் செய்த கேடு சாதாரண கேடு இல்லை, அது ஒரு நீண்ட கால கேடாகி போச்சு. ஏன்னா அவங்க யூதாவில் பிரபுக்களாகவே இருந்தாங்க. அவங்க எருசலேம்லேயே அவங்களுக்கு அரண்மனைகளும் அவங்களுக்கு ராஜாங்க பதவிகளும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தங்களுடைய செல்வாக்குகளை என்ன செய்தாங்க, சமுதாயத்தில் அவர்கள் திணித்து கொண்டிருந்ததை பார்க்கணும். சரி, 3ஆம் வருஷம் யூதாவின் பட்டணங்களே உபதேசம் பண்ணும்படிக்கு என்ன செய்யறான், தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனியாவையும் மிகாயாவையும்
அவளோடு செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தோபத்தோனியா என்னும் லேவியர்களையும் இவர்களோடு கூட ஆசாரியரான எலிசாமாவையும் யோராமையும் அனுப்புறாங்க. இவங்க என்ன செய்யறாங்களா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கையில வைத்துக்கொண்டு ஊர் ஊரா போய் கற்பனைகளே அவன் கடை, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ண ஒரு தேவனாய கர்த்தர், அதை பழையதை நினைவு கூர்ந்து நாம் இங்க எப்படி வந்தோம், இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்டேஜ் என்ன, இன்னைக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன, நாம ஒரு காலத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம், இப்போ எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், இதற்கு காரணமாயிருக்கிற தேவன் யாருன்னு சொல்லி 10 கட்டையில பேசி உபதேசம் பண்ணினாங்களாம். அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு யூதா பட்டணங்கள்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். இது செய்யப்பட வேண்டிய வேலை. இதுதான் ரொம்ப முக்கியம். நாம யாராக இருந்தோம், இப்போது யாராக இருக்கிறோம், அதற்கு காரணம் என்ன? அந்த பழைய அந்த விஷயங்களை அந்த 2ஆம் தலைமுறை, அந்த பல தலைமுறை தாண்டி வந்த அவர்களுக்கு அதை அவங்க போதிச்சாங்களா. அதுக்கப்புறம் என்னது, இப்படி இவங்க இந்த வேத வசனத்தை போதித்ததுனாலும் தேவனுடைய ஆராதனை முறைமைகள் புதுப்பிக்கப்பட்டு அதிலே மக்கள் ஸ்திரமா இருந்ததுனாலும் சுற்றி இருக்கிற தேசங்கள்ல ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்துச்சு. யாரும் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாது இருந்தாங்களா. அப்ப பெலிஸ்தர்களையும் சில யோசபாத்துக்கு பகுதி பணத்தோடு கூட காணிக்கைகளை கொண்டு வந்தாங்களாம். அரபியரும் 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டுகளையும் கொண்டு வந்து இந்த யோசபாத்தோடு சமாதானம் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானா. யூதாவிலே கோட்டைகளை கட்டினான், ரஸ்துகளை கட்டினான், பாதுகாக்கும் பணிகளை செய்தான், பராமரிப்பு பணிகளை செய்தான். இந்த 2 ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமா வைக்கிற காலகட்டத்துல பராமரிப்பு பணியும் பராமத்து பணியும் கட்டுமான பணியையும் செய்ய கர்த்தர் கிருபை தருவார். பாதுகாப்பு அம்சங்களையும் பலப்படுத்தணும். 2 காரியம் ரொம்ப முக்கியம். பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நம்ம அந்த பராமத்து வேலைகளையும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கையும் நம்ம ஸ்திரமாய் வைக்க கர்த்தர். அப்ப யுத்தம்னு வந்துருச்சுன்னா நம்முடையதான பராமரிப்பு வேலையை மராமத்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால இலைப்பாடுகிற காலகட்டத்திலேயே நம்முடையதான பராமரிப்பு காரியங்கள்ல, நம்முடைய மராமத்து காரியங்கள்ல நாம் அதை சரியாக இருப்பது ரொம்ப அவசியமானது. 13ஆம் வசனம் பாருங்க. பெரிய வேலைகளை நடத்தினான். இப்ப நம்ம கர்த்தர் இலைப்பாறுதல் தந்திருக்காரு. நமக்கு பெரிய வேலை எதுன்னு நினைக்கிறீங்க? சுவிசேஷத்தை சொல்லுவதுதான் பெரிய வேலை. நமக்கு பெரிய வேலை என்ன? சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு வந்த திருச்சபை மக்களை பலப்படுத்துவதும் ஸ்திரப்படுத்துவதும் அவர்களை தகுதிப்படுத்துவதும் தான் நம்முடைய வேலை. அதை நம்ம செய்யணும். அப்போ நிறைய பட்டணங்களை கட்டினான், நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிடணும். அதான் நமக்கு வேலை. நம்முடைய வேலையா தான். பராக்கிரமசாலிகள் ஏராளமான பேர் இருந்தாங்களாம். பராக்கிரமசாலி ஏராளம் இருந்தாங்க. ஒரு ராஜாங்கத்துண்டியதான காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு இராணுவம் அவனுக்கு இருந்துச்சு. வலுவான இராணுவ தலைவர்கள் இருந்தாங்க, வலுவான சிவில் லீடர்ஸ் இருந்தாங்களாம், வலுவான சமுதாய தலைவர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க, வலுவான ஆவிக்குரிய தலைவர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. வலுவான ஆவிக்குரிய தலைவர்கள், நல்ல ஆசாரியர்கள், நல்ல லேவியர்கள், கர்த்தரை பின்பற்றுகிற உபதேசம், கர்த்தருடைய வசனத்தில் உபதேசம் பண்ணுகிற உற்சாகமாக இருக்கிற ஆவிக்குரிய தலைவர் இருந்தாங்க. அதே மாதிரி உற்சாகமாக இருக்கிறதான நல்ல நியாயாதிபதிகளையும் கர்த்தர் தந்தார். நல்ல ஒழுங்கு தவறாத உத்தமமாய் கர்த்தர் முன்பதாக நீதி பரிபாலனம் செய்கிறதான அந்த நீதி செய்கிற ஆட்கள் அங்கே நினைச்சுதாங்களா. அவங்களும் அந்த உள்ள இருக்கிறதான இந்த சட்டம் ஒழுங்கு அதுகளில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் அங்கே இருந்துச்சா. அது மாதிரி நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லீடர்ஷிப்பும் அங்கே யோசபாத்தும் நல்ல ஆராதிக்கிற ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருந்தான்னு பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் 3 லட்சம் பேர்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. 15ஆவது வசனத்தில் 80,000 பேர்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்கே 16ஆவது வசனத்தில் 2 லட்சம் பேர். அந்த ஆளை மட்டும் கொஞ்சம் சிக்ரீன் குமார அமத்சியா அப்படிங்கிற பொண்ணு கூடுதலான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாக ஒப்பு கொடுத்த எத்தனையோ பேர் நல்ல வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க, பணிவிட செய்கிற ஆட்கள் இருக்காங்க, திறமையான ஆட்கள் இருக்காங்க. ஆனால் கர்த்தருக்கும் திறமையும் இருக்கணும், கர்த்தருக்கும் கர்த்தர் காரியத்திலும் உற்சாகமா இருக்கிற ஆவிக்குரியவனாகவும் இருக்கணும். இந்த மாதிரி 2 பொருந்தின ஒரு அமர்சியா இருந்தா அவனுக்கு 2 லட்சம் பேர் இருந்தாங்க. பென்யமீன்லையும் 2 லட்சம் பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யோசபாத்னு ஒருத்தர் இருந்தான், அவன் கையிலையும் ஒரு 1,80,000 பேர் இருந்தாங்க.
இப்படி ராஜா யூதா எங்கும் உள்ள அரணான பட்டணங்களை வைத்தவர்கள் தவிர இவர்களே ராஜாவே சரி. அப்போ பாதுகாப்பையும் பலப்படுத்தினான், பராமரிப்பு வேலைகளையும் அங்காங்கே பழுது பார்க்கும் வேலைகளையும் அவன் அதை செய்து பழுது பார்க்கும் வேலைகளை செய்து அவன் பலப்படுத்தினான். பராமரிப்பு காரியங்களையும் மராமத்து வேலைகளையும் பலப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் ஆலய கருத்து காரியம் எடுக்கட்டும், குடும்பத்துக்கு எடுத்த காரியம், உங்களுடைய தொழிலுக்கு எடுத்த காரியத்திலையும் நல்ல சமாதானமாக நல்ல நிலையில் போய் கொண்டிருக்கும் போது உங்களுடைய பராமரிப்பு, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடையதான பழுது பார்க்கும் காரியங்களில் நீங்கள் சரியாக இருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகும் 17வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதில் ஆசாவினுடைய குமாரனாகிய யோசபாத் ராஜாவானான். யோசபாத் தாவீது நடந்த வழிகளில் நடந்தான், இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டான். ஆகையினால கர்த்தர் செய்தாராம், அவனுடையதான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் அவனுடைய கைகளில் ஸ்திரப்படுத்தினார்னு சொல்லி பார்க்குறோம். அவன் இருதயம் கர்த்தருடைய பட்சமாய் உற்சாகமாய் இருந்தது. விக்கிரக தோப்புகளை எல்லாவற்றையும் என்ன செய்தான், தேசத்தை விட்டு அகற்றி போட்டான். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ததுனால வர வர விருத்தி அடைந்தான். அநேக பராக்கிரமசாலிகள் யோசபாத்தோடு இருந்தார். நம்ம பார்க்குறோம், தாவீதோடு நிறைய பராக்கிரமசாலிகள் இருந்தது போல யோசபாத் கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததுனால யோசபாத்தோடு அநேக பராக்கிரமசாலிகள் இருந்ததை நம்ம இதில் பார்க்குறோம். கர்த்தர் அவனை நாளுக்கு நாள் பெருக பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய விஷயத்தில் அவனுடையதான இருதயம் அவன் உற்சாகம் கொண்டு அவன் கர்த்தருடைய காரியத்தை நடப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால நாம் செய்ய வேண்டியது என்ன, நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களோடும் சிநேகமாகும்படி செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக்குவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே, சர்வவல்லமை தேவனே, இந்த நாளில் யோசபாத்தோடு இருந்த தேவன் கர்த்தாவே அம்மேனப்பா, அப்பா அவனுடையதான கையில் ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்தின தேவனப்பா அம்மேனப்பா, தாவீது வழிகளில் நடக்க அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோமே. ரட்சகரே, நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது தேவனே, நீர் எங்களுடைய வழிகளையும் கர்த்தாவே அம்மேனப்பா உறுதிப்படுத்துவீர். அம்மேனப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கும் கர்த்தா நல்ல பராக்கிரமசாலிகளையும் நல்ல அம்மேனப்பா ஸ்தோத்திர துணையாக கேடகமாக உம்முடைய கிருபையும் எங்களுக்கு தந்தருள்வீரப்பா. அநேக மனுஷ தயவே எங்களுக்கு நீ தருவீர் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே உமக்காக ஓடவும் உமக்காக பிரயாசப்படவும் கர்த்தாவே அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் எங்களுக்கும் நீர் கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.